வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். இன்கம் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு வகையாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக இருக்கிறவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற பேரண்ட்ஸோடைய குழந்தைங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கெங்கே வந்து உங்களுக்கு பயன்படுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலில் கேட்பாங்க, அப்புறம் வந்து காலேஜில் கேட்பாங்க ஸ்காலர்ஷிப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மற்றபடி வேறு ஏதாவது ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது ஆன்லைனில் வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். அப்ளை பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு TNEGன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், TNEGன்னு. அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா துறை ஊழியர் இருக்கும், அப்புறம் வந்து பயனாளர் ஊழியர் இருக்கு பாருங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் லாகின் இது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. பயனாளர் ஊழியர் இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லாகின் பேஜ். ஸோ இங்கே வந்து நிறையா லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் கேப்சா வந்து பார்த்துட்டு டைப் பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நியூ யூசருக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இங்கே புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேஜ் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய மாவட்டம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களோட தாலுக்கா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. லாகின் ஐடி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ ஓனாக வந்து நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லாகின் ஐடியை கிரியேட் பண்ணணும். அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் இப்படி வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லாகின் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. அதாவது வந்து உங்களுடைய நேம் வச்சு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு, உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு காம்பினேஷனில் நீங்கள் வந்து ஒரு லாகின் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அதேமாரி நீங்கள் ஸ்மால் லெட்ரு, பிக் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணிங்க. அதே பாஸ்வேர்டு வந்து இங்கே கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் திரும்ப என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஹோம் போய்டும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணி எப்படி வந்து நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்கு பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா இருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணி நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 4வது இருக்குது பாருங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்னு, அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேட் எதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை வந்து நேட்டிவிட்டி இல்லை வந்து வேறு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட கேன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதார் நம்பருக்கு பாருங்கள். உங்களோட ஆதார் நம்பர் வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேன் நம்பரை வச்சு நீங்கள் அடுத்தது ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து கேன் நம்பர் இல்லைன்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. ஸோ கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த கேன் நம்பர் கொடுத்தாலே போதும், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அதுக்காக தான் வந்து இந்த கேன் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து டாக்டரா, செல்வியா, ஸ்ரீமதியா, திருமதியா, திருவா, செல்வன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ ஸோ உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிங்க.
மோஸ்ட்லி வந்து ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செல்வி அப்புறம் வந்து செல்வன் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸ்கூலுக்கெல்லாம். மற்றபடி நீங்கள் அதேமாதிரி காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை மேரிடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீமதி பயன்படுத்துகிற மாதிரி வரும். ஸோ ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேட் நேம் கேட்டுருக்காங்க பாருங்க, இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து தமிழில் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ தமிழில் வந்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு தமிழ் ஆன்லைன் டைப்பிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இந்தியா டைப்பிங் இருக்கு பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்துடும். ஸோ கூகுளோட வெப்சைட் வந்து ஒரு சந்த ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் வருது பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும். அப்படியே வந்து இதை நீங்கள் காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl V கொடுங்க, பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதேமாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து அடுத்து வந்து உங்களுடைய ஜெண்டருக்கு பாருங்கள், உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு பாருங்கள் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க பாருங்கள், உறவு கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபாதர் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாதரோட நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே வந்து மதர் நேம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் என்ன டைப் பண்ணுவீங்க அதே வந்து இங்கே தாயின் பேர் கேட்குறாங்க பாருங்க, இங்கே வந்து நீங்கள் தமிழில் கொடுக்கணும். அதே மாதிரி தந்தை பேர் கேட்குறாங்க பாருங்க, இல்லை வந்து கணவர் பேர் கேட்குறாங்க பாருங்க, இங்கே வந்து நீங்கள் தமிழில் கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க பாருங்க, நீங்கள் வந்து மேரிட் அன்மேரிட் கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்துங்க. உங்களுடைய ரிலிஜன் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ரிலிஜனை வந்து நீங்கள் என்ன ரிலிஜன் வருவீங்களோ அது வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள், நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அது வந்து கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் ஹிந்துன்னு கொடுத்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற கம்யூனிட்டி எல்லாம் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதில் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் அப்பாவோட ஆக்குபேஷன் இருக்குது பாருங்கள், அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து உங்களுடைய எஜுகேஷன் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் வந்து 10th 12th இல்லை வந்து டிகிரியான்னு சொல்லிட்டு இதை நீங்கள் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய அட்ரஸ் அதாவது உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய மாவட்டம், அப்புறம் வந்து உங்களுடைய வட்டம், அப்புறம் வந்து உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அப்படி ஜஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில். அதே மாதிரி வந்து உங்களுடைய பிளாக் நேம் தெரிஞ்சால் டைப் பண்ணுங்க, எல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய பின்கோடு வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய தெரு, அப்புறம் வந்து உங்களுடைய குக்கிராமம் இருக்குது பாருங்கள், இதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பில்டிங் நம்பர், ஃப்ளாட் நம்பர், டோர் நம்பர் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் டைப் பண்ணணும். இல்லை வந்து ரெண்டுமே வந்து சேம் ஒரே அட்ரஸ்னாக்கா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பாருங்கள், ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த கேன் நம்பரை வச்சு தான் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட கேன் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட கேன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ கேன் நம்பர் வந்து உங்களுக்கு என்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. சர்ச் கொடுத்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் வந்து இங்கே வந்துடும். அப்புறம் வந்து உங்களுடைய பேர் வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் இங்கே ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ வந்து ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டாக போயிடுங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எல்லாமே ஃப்ளாஷ் ஆகிடும். நீங்கள் வந்து பேஜுக்கு கீழே போயிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு கீழே வந்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ, உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்க. 5 பேராலும் சரி, 6 பேராலும் சரி, இல்லை 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் 5 பேர் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த 5 பேரோட வந்து பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா அவங்க நேமு இங்கிலீஷில், அப்புறம் வந்து நேம் வந்து தமிழில், அப்புறம் வந்து அவங்க ஏஜ், அவங்க என்ன ஜெண்டர், மேல் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க பாருங்கள், நாட் ஜெண்டர் இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் 4லேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க பாருங்கள், உறவு முறை. இதில் வந்து நீங்கள் உங்கள் பேரில் அப்ளை பண்ணிங்கன்னா செல்ஃப் கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் யார் பேர் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்களோ, ஒருவேளை நீங்கள் உங்கள் பேர் மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் செல்ஃப் கொடுத்துங்க.
இல்லை வந்து உங்கள் ஃபாதர் பேர் ஆட் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்கள் மதர் நேம் ஆட் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்கள் பிரதர் நேம், சிஸ்டர் நேம், யார் பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய உறவு முறை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டா, இல்லை வந்து ஹவுஸ் ஹோல்டா, ப்ரைவேட்டாக, ப்ரொஃபஷனலாக, பப்ளிக்காக, ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள். அவங்களோட ப்ரொஃபஷன் என்னவோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன ஜாப் வந்து இங்கே பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த 5 கேட்டகரிக்குள்ளே இருக்குது பாருங்கள். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு, அப்புறம் வந்து சேலரி, பிஸ்னஸ், ரெண்ட்டு, அதர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 5 கேட்டகரிக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட சேலரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி இன்கம் வந்து 10,000 நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கீழே இருக்குது பாருங்கள், இயர்லி வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் ஆகிடும். அதாவது வருஷத்துக்கு 1,20,000 சொல்லிட்டு இங்கே மென்ஷன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் மந்த்லி என்ன போடுறீங்களோ அது அப்படியே இன்டூ 2 வந்து ஆட் ஆகி இங்கே வந்துடும். இல்லை ஒருவேளை வந்து இவங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இது கொடுக்க தேவையில்ல. ஒர்க் பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஸ்டூடெண்ட்டு கொடுக்கலாம், இல்லை வந்து ஹவுஸ் ஹோல்டு, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த பேஜ் வந்து நீங்கள் ஒரு நேமை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் வந்து 2 பேர் இருக்கீங்கன்னா இங்கே வந்து 2 ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே நேம் கொடுத்துக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டில் பேர் வந்துடும். அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு பேர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சேலரி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் சேலரி கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் என்ன சேலரி, உங்கள் சேலரி வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து இங்கே வந்துடும். இது வந்து நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா, அதாவது நேம், ஏஜ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எல்லா நேம் லிஸ்ட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டுனா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் போயிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ், இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஆதார் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். மூணாவது வந்து சேலரி சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆப்ஷனல் கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் சேலரி ஸ்லிப் வந்து நீங்கள் வச்சாகணும். நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து பேன் கார்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சாகணும். அப்புறம் வந்து உங்களுடைய ஃபேமிலி கார்டு வந்து நீங்கள் வச்சாகணும். இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய 200 கேபியில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ மட்டும் நீங்கள் 50 கேபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து உங்களோட செல்ஃப் டெக்ரேஷனுக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது வரைக்கும் பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டெக்ரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் சைன் பண்ணி திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது 5மே, ஸோ இந்த 6மே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இதே வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 5 மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 5 இல்லை 4 வந்து நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்ளிகன் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க டாக்குமெண்ட் நம்பரில். ஸோ ஃபோட்டோக்கு வந்து டாக்குமெண்ட் நம்பர் இருக்காது, அதனால் வந்து ஃபோட்டோ மட்டும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து அப்லோட் ஆகிடும். இங்கே வந்து அப்லோடு காமிக்கும். அந்த அப்லோடில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்லோட் கொடுக்கணும். அப்லோட் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே லிஸ்ட்டில் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஃபோட்டோ வந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா டாக்குமெண்ட் வந்துங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். ஆட் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து இங்கே வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து கேட்கும். மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ பேமெண்ட் பேஜ் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கஸ்டமர் நம்பரு, சர்வீஸ் நேமு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் இருக்க பாருங்க வந்து ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்க பாருங்க, இங்கே கிளிக் பண்ணிங்க. நெட் பேங்கிங் இருக்குது, கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்து டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜிபே, ஃபோன்பே மூலிமா நீங்கள் பே பண்ணலாம். அப்புறம் வந்து யூபிஐ மூலிமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 4 வகையான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம கியூஆர் கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும்.
யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பாருங்கள். ஸோ வந்து உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு. ஸோ வந்து உங்களுடைய ரிசிப்ட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து பிரிண்ட் ரிசிப்ட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேமெண்ட் ரிசிப்ட் வந்துருச்சு. அது வந்து நம்ம ஒப்புகை சீட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகே ஆகிடும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து லேட்டாக வர மாதிரிந்தாக்கா நீங்கள் உங்களுடைய ஆர்ஐ இல்லை வந்து உங்களுடைய வில்லேஜ் விஓ இருப்பாங்க பாருங்கள், அவங்கள வந்து நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ அவங்க வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்து சொல்லிவிடுவாங்க. இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து உடனே வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க, உடனே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.